தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கோடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானும் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தன்னதாலும் ஆட்சியாவும் மற்ற போகும். இருள் சூழும் இடி முழங்கும், கூச்ச கேட்கும் கண்ணீர் சிந்தும். துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும் கரையுடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம். போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்குமாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தினது அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். பூமியை அது நிற்கிது, ஒரு உருண்டையாக அது வானத்தில் நிற்கிது அப்படின்னா அது கர்த்தருடைய கரம் அதை அஸ்திபாரப்படுத்தியிருக்கு. அப்புறம் என் வலதுகை வானங்களை அளவிட்டது. வானங்கள் கொள்ளாத தேவனவர், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனவர். வானத்தை அளவிடவே முடியாது, ஆனால் அவருடைய வலதுகை வானங்களை அளவிட்டதான். நம்ம இப்படி கையை வச்சு இப்படி சாண் அளவாக அளப்போம்ல, சுவரையோ இல்லை ஒரு பொருளையோ ஒரு கதவையோ அளப்போம்ல, அதே மாதிரி அவர் அவருடைய கையால் வானங்களே அளந்துருந்தார். அவ்வளவு வலதுகையில் பராக்கிரமுள்ள கர்த்தர். நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். உலக இந்த வானவெளியில் பார்த்திங்கன்னா அண்ட சராசரத்தில் கோள்களெல்லாம் அப்படி அப்படி தனித்தனியாக நிற்கி ஒன்றேண்டு ஈர்த்து கொண்டு சுற்றிக்கிட்டே வருது. அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாமும் கூட இந்த பூமியில் இருந்துட்டு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது நமக்கு தெரியலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தான் அதை எல்லாத்தையும் கட்டளையிட்டேன், அதெல்லாம் நான் சொன்னால் தான் கேட்கும், நான் சொன்னால் நிற்கும், நான் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானத்தை நில்லு அப்படின்னா நிற்கும். பூமியை நீ சுற்றிட்டு வா அப்படிங்கும்போது சுற்றிட்டு வருது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யுது, ஒவ்வொரு இயற்கையும் என்ன செய்யுது கேட்குறது. தான் அவர் சொல்கிறார், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தினதுங்காரு. இந்த பூமியை அப்படியே நிற்க வைக்கிறாரு, அந்தரத்தில் தொங்க வச்சுருக்காரு. பூமியை அந்தரத்தில் தொங்க வச்சுருக்கிறாரு. அது யாரால் முடியும்? அது கர்த்தரால் தான் முடியும். அவர் சொன்னார், நான் தான் அதை அஸ்திபாரப்படுத்தினேன், என்னுடைய கரம் தான் அதை என்ன செய்யுது அஸ்திபாரப்படுத்துச்சு. என்னுடைய வலதுகை தான் வானங்களை அளந்தது. நான் கட்டளையிட்ட போய் தான் அவையெல்லாம் நிற்கிது. அப்படி அதிர்னது நிலையில் ஒன்று ஒன்று மோதாமல் சுற்றிக்கிட்டே வருது. நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா, இந்த சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி வருகிறது. எல்லாம் அதினதின் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அது பால்வீதி மண்டலம் அப்படிம்பாங்க. அந்த சூரியனை சுற்றி வருகிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த கோள்கள் சுற்றி வருது. இதே மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் வானத்தில் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இது எல்லாம் பாருங்கள், அவர் சொல்ல கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதனுடைய நிலையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. அவர் எந்த இடத்துல அதை வச்சாரோ அந்த இடத்துல அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் கரமே அதை என்ன செய்யுது அஸ்திபாரப்படுச்சு, என் கரமே வானங்களை அளவிட்டது. நான் கட்டளையிடும்போது அது எல்லாம் அப்படியே என்ன செய்யுது நிற்கிறதுன்னு சொல்வார். இந்த நம்ம அதுக்கு முந்தின வசனத்தில் கூட சொல்லுவார், யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேல் எனக்கு செவி கொடு அப்படிம்பார். ஆனால் மனிதனை மட்டும் அவர் என்ன செய்கிறாருன்னு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கார். மற்றெல்லாம் அவர் சொல்கிறத கேட்குது. மனிதன் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதான்
யாக்கோபே அப்படிங்கிற முதல்ல யாக்கோபை சொல்கிறாரு எத்தனே அப்படிங்கிற. யாக்கோபினுடைய பேர் எத்தன். அப்புறம் சொல்கிறார் நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. முதல்ல எத்தன்னு சொல்லிட்டு பிறகு சொல்கிறாரு நான் உன்னை அழைச்சி உன்னை சுத்திகரித்தேன், அதனால் நீ எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். என் கரம் தான் பூமியை அஸ்திபாரப்படுத்துது, என் வலதுகை தான் வானங்களை அள விட்டது. நான் கட்டளையிட்டு தான் அது செய்யும். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு செவி கொடு அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக சொல்லித் தருகிறார் பார்த்தீங்களா. நாமும் கூட அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு கிருபையை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அவருக்கென்று ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அதிசயமானவர்களே செய்கிறவர். நீ எனக்கு செவி கொடு அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறதெல்லாம் நிற்கிறது, ஆனால் நீ எனக்கு செவி கொடு அப்படிங்கிறாரு. அவரை நாம் செவி கொடுக்கும்போது நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு எல்லாமே லேசான காரியம்ப்பா. வானங்களை அளவிடுறீங்க, பூமியை அஸ்திபாரப்படுத்துறீங்க, நீங்கள் சொல்ல ஆகும் நீர் கட்டளை இருக்கும். அவ்வளோ பெரிய தகப்பன் எங்களுக்காக, எங்களுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்க. நாங்கள் மேலே முழு